பிரைஸ் லார்ட் டிபிஎம் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? 11 மாதங்கள் தெய்வம் உங்களை நடத்தியிருக்காரு இல்லையா? ஆமா பிரதர், எங்க பிரதர் நீங்களும் சொல்றீங்க ஒவ்வொரு மாதம் தடைகளை உடைப்பார், அதிசயங்களை காண பண்ணுவார், எல்லா தீர்க்க தரிசனமும் நடக்குது. ஆனா மற்றவங்களுக்கு நடக்கிறத நான் பாக்குறேன். ஆனா எனக்கு இன்னும் நான் இன்னும் சிறையில தானே இருக்கேன். நான் ஏதோ ஒரு விஷயத்துல அடைக்கப்பட்ட மாதிரி தானே இருக்கேன். என் வாழ்க்கையில இருக்க அடிமத்துல மாறலையேன்னு நீங்க ஜெபித்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த 11 மாதம் காத்திருந்த உங்களுக்கு தாங்க தேவன் சொல்றாரு, இந்த மாதம் உங்களோட மாதம். இந்த மாதத்துல தெய்வம் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதம் உங்க சிறையிருப்பு மாறப்போகுது. சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனில் இருந்து தாங்க உங்களுக்கு ரட்சிப்பு வரணும். ஒரு மனுஷனை, எத்தனையோ மனுஷன் வந்தாங்க, இவங்க உதவிடுவாங்க, அவங்க உதவிடுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றணும்னு நினைச்சேன். சீயோன் கர்த்தருடைய பர்வதம், கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றணும். உங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் தான் வரணும். உங்களுக்கு உதவி அவர் கரத்துல இருந்து தான் வரும். உங்களை ரட்சிக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். நினைச்சு பாருங்க, சிறையிருப்பு அழுகை நேரம், சிறையிருப்புல அழுகை இருக்கும், சிறையிருப்புல வருத்தம் இருக்கும். தேவன் அதை எப்படி சொல்றாருன்னா, உங்களுக்கு அது களிப்பா மாத்துவேன். நீங்க வருத்தத்தை கண்ட வருஷத்துக்கு நேராக உங்களுக்கு அது ஆனந்த களிப்பா தேவன் மாற்ற போகிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஏன் இந்த சிறையிருப்பு வந்தது? நான் தேவனை தேடிட்டு தானே இருக்கேன், நான் தேவனுக்குள்ள தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த சிறையிருப்பை தேவன் அனுமதித்தார்? நீங்க முதல்ல உங்க சிறையிருப்புக்கான காரணத்தை தெரிஞ்சு கொள்ளணும். நினைச்சு பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை காட்ட விரும்புறேன். வேதத்துல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் அவரை சிறையில் அடைச்சிருப்பாங்க. எதுக்கு? தேவனோட வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அதுக்காக அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிருப்பாங்க. சிறையில் அடைச்சப்ப அவரை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. பவுலையும் சீலாவையும் கட்டி வைத்து வாரால் அடிக்கிறாங்க. அடித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஆராதிக்க தொடங்குறாங்க. ஆராதிக்க தொடங்கும் போது நினைச்சு பாருங்க, அவருக்கு எந்த ஒரு குற்றமும், அந்த தண்டனைக்குரிய யாதொரு குற்றமும் அவர் செய்யல. ஆனாலும் அவருக்கு அந்த தண்டனை, எந்த சிறைப்படுறதுக்கான எந்த விஷயமும் செய்யல. ஆனா அவர் சிறையில இருக்காரு. அவர் சிறைப்பட்டு இருக்கும் போது அவர் அந்த நேரத்துல அழுகலைங்க. அவர் அழுது கொண்டு இல்ல, தேவனை குறை சொல்லி கொண்டு இல்ல, முறுமுறுத்து கொண்டு இல்ல, உமக்காக ஊழியர் செஞ்ச என்ன ஆண்டவரை இப்படி விட்டு நீங்க முறுமுறுக்கல, அவர் தேவனை நோக்கி ஆராதிக்கிறாரு. உங்களுக்கு சிறையிருப்பு வெளியே வரதுக்கு ஒரு ரகசியம் தெரியுங்களா? அவங்க கட்டப்பட்டிருக்கும் போது விடுதலையா ஆராதிச்சாங்க. கட்டப்பட்டிருக்காங்க, கட்டப்பட்டிருக்குமே இல்ல, விடுதலை ஆராய்ச்சாங்க. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் எப்படி தேவனை துதித்து பாடுவாங்களோ, எப்படி சந்தோஷமா ஆராதிப்பாங்களோ, அதை கட்டப்பட்டிருக்கும் போது பண்ணாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை விசுவாசத்தின் கண்கள்ல பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களை பார்க்கிற விதமா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் நீங்க இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டீங்க. உங்களோட துதியில ஒரு மாற்றம் இருக்கும், உங்களோட ஜபத்துல ஒரு மாற்றம் இருக்கும். அவங்க எப்படி ஆராய்ச்சாங்க? விடுதலையை ஆராதிச்சாங்க. விடுதலை கட்டப்பட்டிருக்கும், விடுதலை ஆராய்ச்சாங்க, தேவன் விடுதலை ஆக்கினார். எல்லா கதவுகளும் திறந்தப்பட்டது. ஒரு கதவு இல்லைங்க. நான் சொல்றேன், நீங்க தேவனை நோக்கி ஆராதிக்கும் போது விடுதலை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை மாதிரி யாரெல்லாம் அடிமையா இருக்காங்களோ, யாரெல்லாம் அடிமைப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் சிறையில இருக்காங்களோ, எல்லாருக்கும் தேவன் விடுதலையை தருவாரு. உங்கள் நிமித்தம், உங்க ஜபத்தின் நிமித்தம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வியாதியில சிறைப்பட்டிருக்கங்க, வியாதியில அடிமைத்தலையா இருக்காங்க. அந்த வியாதியில உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சார்ந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஹாஸ்பிட்டல் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாங்க. பாத்தீங்கன்னா எல்லா கதவுகளும் திறந்தப்பட்டது. யாருங்க ஜெயில அடைச்சிருப்பாங்க? பவுலும் சீலாவும் குற்றம் பண்ணல. ஆனா மத்தவங்க எல்லாரும் அவங்க ஏதோ ஒரு குற்றம் பண்ணவங்க, ஏதோ ஒரு கள்ளம் பண்ணவங்க, ஏதோ ஒரு குற்றம் பண்ணவங்க, ஏதோ ஒரு அந்த சிறையில அடைப்ப கடறதுக்கு அந்த ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணவங்க. ஸோ எல்லாருமே குற்றவாளிகள். எல்லா குற்றங்களும் கதவும் திறக்கப்பட்டது. குற்றவாளிகளுக்கு சிறையில இருந்து அடைக்கப்பட்டது என்ன நினைப்பாங்க? எப்படா தப்பிச்சு போகலாம், எப்படா போய் இன்னொரு குற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கதவுகள் திறக்கப்பட்டது. அப்ப அந்த சிறைச்சாலை, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் தேவன் வெளிப்படுத்துறது என்னன்னா, அந்த சிறைச்சாலை அதிகாரி கண்பிடித்து பார்த்து பார்க்கும்போது எல்லா கதவுகளும் திறந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பவுலும் சீலாவும் அவங்க தேவனுக்குள்ள உத்தமமா இருக்கவங்க, அவங்க இருக்காங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே தற்கொலை செய்ய நினைக்கும் போது அப்போ பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். அவர் நானும் சீலாவும் இங்க இருக்கோம், மற்றவங்களும் போயிட்டாரு சொல்ல, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கோம். மற்ற குற்றவாளிகளும், மற்ற குற்றம் செஞ்சுட்டு உள்ள வந்தவங்களும், வெளியே யாரெல்லாம் அங்கே தப்பிச்சு போடுவாங்கன்னு இவங்க நினைச்சாங்களோ அவங்களும் அங்கதான் இருந்தாங்க. கதவு திறக்கப்பட்டது. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் பவுல்கிட்ட போயிட்டாங்க. எப்படி இந்த நேரத்துல கூட உங்களால ஆராதிக்க முடியுது? எப்படி இந்த நேரத்துல கூட தேவனை உங்களால உயர்த்த முடியுது? நினைச்சு பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, அந்த சிறைச்சாலை அதிகாரியும் அவர் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. அங்க மொத்த சிறைச்சாலையும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. சிறைச்சாலையில் இருந்த மொத்த பாவிகளும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சிறைச்சாலை இந்த மொத்த குற்றவாளிகளும் தேவனை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் கூடி பவுலோட வார்த்தைகளை கேட்கிறாங்க. எப்படி உங்களால முடியுது?
இவரோட விசுவாசம் நான் சொல்றேங்க. ஏன் தெரியுமா தேவன் தெரிந்தே உங்களை அனுமதித்தார். யோபுக்கு நீங்க சில நேரத்துல யோசிக்கலாம், பாவமே பண்ணாத யோபு போல நான் இருக்கேன், யோபுக்கு அனுமதிச்ச மாதிரி ஏன் அவரை எனக்கு அனுமதிச்சீங்க? ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க, நீங்க அதை உங்க விசுவாசத்துல ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிக்கும் போது நீங்க மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி சிறைப்பட்டிருக்க எல்லாரும் உங்களை பார்த்து உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. அவர் உங்களை சாட்சியா நிறுத்தணும்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யணும். நீங்க அடிமைத்தனமா இருக்கும்போது, நீங்க சிறை இருப்புல இருக்கீங்களா இருக்கலாம், நீங்க வியாதிப்பட்டவங்களா இருக்கலாம், நீங்க அதுல இருக்கும்போது நீங்க இருக்கிற இடத்த பார்க்காதீங்க, நீங்க இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. தேவன் உங்களுக்கு வைத்த மகிமையை நோக்கி பாருங்க, உங்களை ஃபியூச்சரை நோக்கி பாருங்க, தேவன் உங்களுக்கு வைத்திருக்க சித்தத்தை நோக்கி பாருங்க. பவுலும் சீலாவும் உள்ள இருக்கும்போது நாளைக்கு தேவன் விடுதலை ஆக்குவார்னு எனக்கு தெரியும். தேவன் என்ன விடுதலையா நாளைக்கு போய் நான் ஆராதனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அதை நாளைக்கு விடுதலை ஆக்கணும்னு நான் தேவனை போய் மகிமைப்படுத்த போறது இல்லை. அவர் விடுதலை ஆக்க போறான்னு தெரிஞ்சு நான் இன்னைக்கே அவர் மகிமைப்படுத்த போறேன். நான் இன்னைக்கே என்னோட மனதில் நான் விடுதலையா இருக்கேன். பிசிக்கலா கட்டி வச்சிருக்கலாம், எனக்கு கடன்ற ஒரு பிரச்சனை கட்டி வச்சிருக்கலாம், வியாதின்ற பிரச்சனை கட்டி வச்சிருக்கலாம். ஆனா என்னோட இருதயத்துல நான் எப்பவுமே தேவனுக்குள்ள சுதந்திரவாளியா இருக்கேன், நான் தேவனுக்குள் நோக்கி விடுதலையா இருக்கேன். அதனால தாங்க விடுதலையா ஆராதிச்சாங்க. முதல்ல உங்களோட விடுதலை உங்களோட இருதயத்துல வரணும். முதல்ல உங்க மனசுல நீங்க விசுவாசிக்கிற தேவன் என்ன விடுதலை ஆக்கிட்டாருன்ட்டு. அவரோட பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, கடன்ல இருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. முதல்ல நீங்க உங்க இருதயத்துல விசுவாசிக்கணும். எப்ப நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்களோ தேவன் உங்க நாவலர்கள் சும்மா இருக்க முடியாது. தேவனோட துதி உங்க வாயில வர ஆரம்பிக்கும். தேவனை பத்தின விசுவாச வார்த்தைகள் உங்க வாயில வர ஆரம்பிக்கும். தேவன் அந்த ஒரு விசுவாசத்தை இன்று உங்களுக்கு தருவாராக. சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை அன்பின் தேவனை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஏசப்பா, ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீதாமே விடுதலையாக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய விடுதலையாக்கிற கரம் ஏசப்பா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற தேவன் இவர்கள் சிறையிருப்பை மாற்றப் போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சாட்சிகளை நிறுத்தப் போகிறீர்கள், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம் கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், ஒரு விடுதலின் மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசித்து இருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்து சாட்சிகளாய் நிறுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தும் பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.